கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். அம்மன்குளம், கல்லுக்குழி, கேம்பட்டி காலனி, இவர்கள் இந்த மக்கள் யார் என்று எனக்கு தெரியும். அவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். இந்த தொகுதிகளில் நான் நடந்து செல்லாத வீதி இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. இதில் இன்னொன்று சொல்லுகிறேன், இது என் மக்கள் என்னை இங்கே அழைக்க வந்தபோது இது உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். இது என் மக்கள், நம் தொகுதி என்று அவரிடம் சொன்னேன். நம் மக்கள்ங்கிறீங்களே, அது எப்படி உங்க மக்களானாங்கன்னு சொன்னா, ஒரு பைசா கூட வாங்காம 1481 ஓட்டுகள் எனக்காக போட்டார்கள் இந்த மக்கள். அந்த ஓட்டுகள் இவருக்கு விழும் என்று நான் உறுதி கூற முடியும். காரணம், அது அன்பினால் வந்த ஓட்டுகள். அதே அன்பான வேண்டுகோள் நான் வைக்கும் பொழுது அது எங்கே விழ வேண்டுமோ அங்கே சென்று விழும் என்று எனக்கு தெரியும். நான் மக்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அது. நான் என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து முதலில் உதவி கூட இல்ல, என் கடமையை செய்த இடம் இந்த தெற்கு தொகுதிதான். இங்கே 1,12 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய எம்பி நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்கிறேன். இங்கே அகில உலக தரத்தில், இன்டர்நேஷனல் தரத்தில் ஒரு நீச்சல் குளம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருவாகிவிட்டது என்று சொல்லலாம். எப்படி துணை முதல்வர் தமிழ்நாட்டின் ஸ்போர்ட்ஸ்மேனை எல்லாம் அகில உலக மேடையில் மெழுக செய்தாரோ, அதுபோல் இங்கு கோவையில் இருந்தும் வெற்றி வீரர்கள், நீச்சல் வீரர்கள் உலக அரங்கில் அரங்கேறுவார்கள். இதற்கு நான் போட்டிருக்கும் சிறிய விதை, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை மக்கள் சொத்து என்று எண்ணி தங்கள் சொத்தாக பாதுகாக்கும் என்று நான் முடிவாக நம்புகிறேன். எனக்கு இந்த தொகுதியில, கோயம்புத்தூர்ல நிறைய தொடர்புகள் இருக்கு. திடீர்னு இங்க வந்து நின்னுட்டேன் அப்படிங்கறது இல்ல. எனக்கு சினிமா துறையில் சின்ன பையனா இருந்த போது முதலாளி வந்து ஏவி மேற்பி செட்டியார் அவர்கள். அதற்கு பிறகு MMA சாண்டோ, MMA சின்னப்பா அவர்கள், அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பார்த்து கேட்டாரு, நல்லா ஆடுறையப்பா, உனக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் ராமநாதபுரம் சொன்னேன். அவர் இங்க இருக்கிற ராமநாதபுரம் நினைச்சுக்கிட்டு வேலை கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அது பரமக்குடி பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரம். ஆனா அவர் என் திறமையை மதித்து வேலை கொடுத்த முதலாளி. அதனாலதான் நான் இங்க தெற்கு தொகுதியில் நிற்கும் போது முதல்ல அவருடைய உடற்பயிற்சி மன்றம் ஒன்று இருந்தது, அங்கே சென்று விட்டு மற்ற தொகுதிகளுக்கு வேலை பார்க்க சென்றேன். என்னுடைய கோவை நண்பர் GD கோபால் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். GD நாயுடு அவர்கள் உருவாக்கிய பஸ் போக்குவரத்து கழகம் பிற்பாடு தமிழ்நாட்டுக்கே ஆன கழகமாக மாறியது. அதற்கு முதல் அன்பளிப்பு தந்தவர் GDR அவர்கள். அவர்கள் பெயரில் பாலம் கட்டியது மிக நியாயமான நன்றியுள்ள செயல். அதை செய்திருக்கிறது. அவர்கள் அதை செய்ததற்காக எனக்கும் நன்றி உண்டு.
இதுல முக்கியமா இன்னொரு விஷயம், அவர்கள் செய்த சாதனைகள் எல்லாம் டிவியில சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பேனர்ல போட்டிருக்காங்க, மக்களுக்கும் அது தெரியும். மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு, எதிரியே நமக்கு முதல் இடம் கொடுக்கும் அளவிற்கு இது இவர்கள் சொல்லும் பெருமை அல்ல, டாடா சொல்லுகிறது. டாடா எங்கிருந்து வருகிறது? வடக்கில் இருந்து வருகிறது. அங்கிருந்து வரும் உண்மையான டாடா சொல்லுகிறது தமிழகம் முதலிடத்தில் நிற்கிறது என்று. 15 கட்சிகளை ஒன்றாக இணைக்கும் அந்த பெருந்தன்மை, அற்புதமான பெருந்தன்மை, வியூகம், அரசியல் வியூகம் மட்டுமல்ல, பெருந்தன்மையும் கூட அதை செய்து காட்டி இருக்கிற அவருடைய அந்த பெருந்தன்மை எனக்கும் ஒட்டி கொண்டதில் ஆச்சரியம் இல்லை. அதனால்தான் இவர் உங்கள் தொகுதி என்று சொல்லும் பொழுது இல்லை, இது நம் தொகுதி என்று சொல்லுகிறேன். எல்லாரும் திமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் ஃபர்ஸ்ட் தேங்காய் உடைக்கிறத திமுக பேர் சொல்லிதான் உடைக்கிறாங்க. ஆனா இத்தனை பேரும் திமுக ஒழிப்பேன்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரே ஒரு முதலாளி தான் இருக்கிறார். அவர் வடக்கே இருக்கிறார். அவருடைய நிதியுடன், அவருடைய மதியுடன் செயல்படுகிறார்கள். எனக்கு இவங்க எல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை போட்டுக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் இங்க பலிக்காது. காரணம், இந்த தொகுதியில் இந்த மக்களுடன் பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவர்களுக்கு புத்தி இருக்கு. எங்க ஊருக்கு ஏன் மெட்ரோ விடலன்னு கேட்கும் புத்தி இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க உங்களுக்கு மெட்ரோ விடுவதற்கான பாப்புலேஷன் இல்ல, ஜனத்தொகை குறைவுங்கிறாங்களே. அந்த பாட்னாவில் இதை விட பெட்டர் இது இருக்கா? அவங்களுக்கு விதிகளை எல்லாம் தளர்த்தி ஆக்ரா, பாட்னா அவர்கள் அந்த சலுகையை தருகிறார்கள். எந்த விதத்தில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படும் கோயம்புத்தூர் குறைந்து போய்விட்டது. நான் இளைஞனாக இருக்கும் பொழுதிலிருந்து இந்த ஏர்போர்ட்டை விரிவு செய்ய வேண்டும் என்ற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் செய்த பாடில்லை. காரணம், அதை செய்ய வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் இல்லை, மத்தியில் இருக்கிறது. உதயநிதி செய்திருக்கும் சாதனைகள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கில் போட்டி போடும் நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் சொல்ல போகிறார்கள். அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் அதற்கான பதிவுகளை பார்க்கிறீர்கள், வெல்கின்ற பதக்கங்களை பார்க்கின்றீர்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 100 வார்டுகளில் 96 வார்டுகளை வென்று காட்டியவர். அந்த சரித்திரத்தை மீண்டும் அவரால் நிகழ்த்தி காட்ட முடியும். என்னுடைய 50 சேரும் அதில். இது திடீர்னு அங்கிருந்து இங்க வந்துட்டாரே அப்படின்னு கேட்பீங்க. இது முதல்வர் 15 கட்சிகளை ஒன்றாக திரட்டிய முதல்வர் கொடுத்த அசைன்மெண்ட் இவருக்கு. தமிழக அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கோயம்புத்தூர் உருவாக்க போகிறது. அங்கே ஒரு கோட்டை செயின்ட் ஜார்ஜ், இங்கே ஒரு கோட்டை என்று மாறப்போகிறது. அதற்கு முதலில் ஆரம்பித்து வைக்க போகிறவர் இவர். திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இது மாறப்போகிறது. ஏற்கனவே இங்க போட்டி போட்டு இருந்தாங்கல்ல, அவங்க சற்று ஒதுங்கி போய் வேற இடத்துக்கு போனதே இவர் பெறப்போகும் வெற்றிக்கான சாட்சி இல்லைங்களா? சொல்லுங்களேன், அவங்க கேட்கட்டும் பத்திரிகையில். ஆமா, இங்க வந்து உங்களுக்கு திமுக
நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆனா இங்க வெளியில இருந்து கேமரா எல்லாம் வந்திருக்கு, அவங்களுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், செம்மொழி பூங்கா இன்று எல்லோரும் நடமாடும் ஒரு அற்புதமான பூங்கா, கலைஞர் நூலகம், எல்லாரும் அதை ஒரு மால் மாதிரி கட்டியிருக்காங்க, அழகா கட்டியிருக்காங்க. அதாவது ஏழை படிக்கிற இடம், கீத் கோட்டையில படிச்சா போதும் இவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இந்த நூலகம் கட்டி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? படிச்சு முன்னேறிட கூடாது அவன் நினைக்கிறவங்க தான். தேங்க்யூ. அந்த அப்ளாஸ் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கலாம். அந்த அப்ளாஸ் ஏன்னா நாளைய தமிழகத்தை இந்த மாதிரி அப்ளாசும் இந்த உணர்வும் தான் முன்னே இட்டு செல்லும். தங்க நகை பூங்கா, புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது கோவை பழமொழி அல்லவா? அப்ப இங்கு செழிக்க என்பதற்கான எல்லா சாயல்களும் எனக்கு தெரிகிறது, உங்கள் கண்களில் தெரிகிறது. அதாவது இங்க தேவேந்திர பட்னவிஸ் தானே வந்தாருங்க, இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் வாக்குறுதியா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அந்த பிளாக்மெயில் எல்லாம் இங்க நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. இத முதல்வரே கேட்டாரு, என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு. மிரட்டி தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. 4ஆம் தேதி தெரியும், 23ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா தெரியும். தமிழ்நாடோட மிரட்டல் எப்படி இருக்குங்கிறத நாங்க பாராளுமன்றத்தில் செய்து காட்டிட்டார். இப்ப இருக்கிற இந்த 543 33% கொண்டு வர வேண்டியது என் கடமை. கமலஹாசனின் வாக்குறுதி இது வந்தாகணும். இதற்காக நான் போராடுவேன் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. என்னுடைய போராட்டம் அங்கேயாக இருக்கும், இவருடைய போராட்டம் இங்கே இந்த தொகுதியில் மக்களுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கும். வடவர் படையெடுப்பை முறியடிப்போம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழம். ஆனால் இங்கே வாகை சூட வந்தால் பதிலடி கொடுக்கும் தமிழகம். இது நம் அனைவருக்கும் தெரியும். வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள். ஆனால் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை 23ஆம் தேதி செய்து காண்பியுங்கள். காண்பிப்போம் என்பதை நீங்கள் தான் வாக்குறுதியாக எனக்கு தர வேண்டும். இவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார். என் தோழர் தோளுக்கு பின்னாடி இருந்து நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு முறை அந்த புள்ளியை எட்டும் போதெல்லாம் நான் இவரை பாராட்டி கொண்டே இருப்பேன். தேவைப்பட்டால் விமர்சிக்கவும் செய்வேன். என்னுடைய சகோதரர், என்னுடைய தொகுதி, நம்முடைய தொகுதி, நம்முடைய மக்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நாளை நமதாக வேண்டும் என்றால் நல்ல அரசியல் பத்தறிவுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உதய சூரியன் உங்கள் சின்னம். 23ஆம் தேதி நாம் பெறும் போகும் வெற்றியின் ஆரம்பம். ஜெய்ஹிந்த். நாளை நமதே. வாழ்க தமிழ்நாடு. வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.